ஒழுக்கத்தை உயிரென ஓதிய தனிமொழி, உயர்தனி அறங்களை உணர்த்திய தமிழ்மொழி. இது மனிதனை மனிதனாய் மதித்திடும் நடத்திடும் நல்லறவியல், அறிவியல், அழகியல், உளவியல், உலகியல், உணர்வியல், உயிரியல் உரைத்திடும் இதன் அறங்களை படித்திடு, அறிவினில் தனித்திரு. அறிவியல் போற்றிடு, அறவியல் கேட்டிடு, நீ உலகினில் தனித்தவன் என்று இரு. தனிமொழி தமிழ்மொழி. இது தங்கத்தமிழ் தொலைக்காட்சி. நான் உங்கள் தங்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது குறுந்தொகை. குறுந்தொகையில் 24 மற்றும் 25வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். குறுந்தொகை 24வது பாடல். இந்த பாடலை எழுதிய புலவர் பரணர். திணை முல்லைத்திணை. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். துறை பருவம் கண்டு தாங்க முடியாத தலைவி சொல்வது. இந்த துறைக்கான விளக்கம் பாருங்க. திரும்ப வருவதாக தலைவன் சொல்லிவிட்டு சென்ற நாளாகிய மழைக்காலம் வந்ததும் தலைவன் சொன்னபடி வராமல் போகவே தலைவி வருத்தத்தோடு கூறுவது. இந்த பாடலுக்கான பொருளை பாருங்க, அப்புறம் நம்ம பாடலை பார்ப்போம். வேப்ப மரத்தின் கருமையான கொம்பிலே ஒள்ளியவான பூக்களாகிய புது வருவாயானது என் தலைவன் அவற்றை பறித்து சூடுதலின்றியும் வரிதே உதிர்ந்து போவதாமோ. கொடுமை கூறுபவரான பெண்டிர்களின் நாக்கானது என் காதலர் என்னை விட்டு நீங்கவும் ஆற்றின் அருகிலே ஓங்கி வளர்ந்துள்ள வெள்ளிய கொம்பினை உடைய அத்தியினது 7 நண்டுகள் பற்றி சிதைத்த ஒரு பழத்தைப் போல யான் குறைவுற்று நலிந்து போகவும் என்னை எரிகள் போன்ற சொற்களால் தாக்கி வருத்துகின்றனவே. இதுதான் இந்த பாடலுக்கான விளக்கம். அதாவது தலைவன் பொருள் தேடி வெளியூருக்கு போயிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி இந்த காலத்துக்குள்ளே நான் வந்துடுவோமான்னு சொல்கிறான். அந்த காலம் வந்து விட்டது, ஆனால் அவன் வரவில்லை. இந்த வேப்ப மரத்து அவன் வேப்பம் பூ சூடுபவனாம். அந்த வேப்ப மரத்தில் உள்ள பூக்கள் எல்லாம் பூத்து கொடுக்கின்றனவாம். அதை அவன் சூடிக்கொள்வதற்கு இங்கே இல்லையே என்று தலைவி வருத்தப்படுகின்றாள். அதே போல் இந்த ஊரில் உள்ளவர்களெல்லாம் அவங்கள அந்த புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் போயிட்டான், அவனை விட்டுட்டு அவன் போயிட்டான், இன்னும் வரல, அவன் பாவம்னு சொல்லிட்டு கடுமையான சொற்களால் வசைப்படை கொண்டிருக்கிறார்களாம். அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நான் இருக்கின்றேனே என்று வருந்துகின்றாள். அந்த பாடலை பாருங்கள். கருங்கால் வேம்பின் ஒன் பூ யானர் என்னை இன்றியும் கழிவது கொள்ளோ, ஆற்று அயல் எழுந்த வெண்கோட்டு அதவத்து எழுகுளிர் மிதித்த ஒரு பழம் போல குழைய கொடியோ நாவே காதலர் அகல கல்லென்றவ்வே. இதில் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, தனது இந்த கொடிய துன்பத்தை தீர்ப்பதற்காகவாவது அவர் விரைவில் வரமாட்டாரா என்று இயங்குவதாகும். தலைவி இயங்குறா. எல்லாரும் ஊரில் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. அந்த கடுஞ்சொற்களை பழி சொற்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவாவது அவன் சீக்கிரம் வர வேண்டும் என்று அந்த தலைவி விரும்புகின்றாள். அந்த பாடலில் வருகின்ற சில சொற்களுக்கான விளக்கம் பாருங்க. கருங்கால் வேம்பின் ஒன் பூ யானர் என்னை இன்றியும் கழிவது கொள்ளோ. இந்த தொடருக்கு தலைவன் வேப்பந்தாரை, அதை வேப்பமலையை சூடுவதற்குரிய பாண்டிய மரபினன் ஆதலை நினைவு கூறியது. அவன் அந்த தலைவன் பாண்டிய மரபை சார்ந்தவன். தலைவன் திரும்புவதாக கூறி சென்றதும் அதுவாக இருத்தல் வேண்டும். வேப்பம்பூ கோடை காலத்து தான் பூக்கும். அப்போ தலைவன் நான் அந்த கோடை காலத்தில் வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அவன் வரலை. குளிர் என்றால் நண்டு, அது சிதைவு விட்டு குளிர் என்று வருகிறது. கல்லென்றவ்வே ஆரவாரத்தை உடையதாயினவே. ஆரவாரமாவது வலை பிரிந்து சென்று குறித்த காலத்தும் வாராது மறந்தான் கொடியன் என தோழியரும் பிறரும் தலைவனை பற்றி தவறாக பழித்து பேசுவதால் ஏற்பட்ட பேரொளி. சொன்ன நேரத்தில் வரப்பா அவன் பெரிய குடும்பக்காரன்பா அப்படின்னு மற்றவங்களாம் ஊரில் இருக்கிற தோழிகள் மற்றவர்களாம் சொல்லுகிறார்களாம். எழுகுளிர் மிதித்த ஒரு பழம் போல கொடைய நண்டுகள் தம் கால்களால் பற்றி சிறுக சிறுக சிதைத்தலால் உருவழிந்து போய் பழம் சிதையமாறு போல ஊரில் உள்ளவர்களுடைய சொற்களால் அவள் உள்ளமும் புண்பட்டு சிதைந்தது என்பதாம். இதில் ஒரு ஓமை சொல்றார். ஒரு பழம் கீழே விழுந்திருக்கிறது. அந்த பழத்தின் மீது நண்டுகள் ஊர்ந்து செல்கின்றன. அந்த நண்டும் அதை சாப்பிடவில்லை, ஆனால் ஊர்ந்து சென்று 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 அந்த பழத்தை சிதைத்து விடுகின்றன. அந்த நண்டும் அந்த பழத்தை உண்ணாமல் வீணாக போகிறது என்று இதற்கு பொருள். அதே போல் இந்த தலைவன் திரும்பி ஒரு காலத்தில் திரும்பி வர்றதுனால இந்த தலைவருடைய அழகு வீணாக போகிறது என்று பொருளாகிறது. அடுத்தது குறுந்தொகை 25வது பாடல்.
இந்த பாடலை எழுதிய புலவர் கபிலர். குறிஞ்சிக்கு கபிலர் என்று இவரை சிறப்பித்து சொல்வார்கள். திணை குறிஞ்சி திணை, அதாவது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். துறை காதலன் திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே வந்தபோது காதலி தன் தோழியிடம் சொல்லியது. துறைக்கான விளக்கம்: ஒரு தலைவன் தலைவி 2 பேரும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்துகின்றனர். பின்பு அது காதலாக மாறுகிறது. காதலாக மாறும்பொழுது அந்த தலைவன் சொல்லுகின்றான், உன்னை நான் ஒரு குறித்த காலத்தில் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொல்லிட்டு அதுமாதிரி நடந்துக்கல, தள்ளிக்கிட்டே போகிறான். அந்த திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே போகிறான். அதற்காக அந்த தோழி வருந்தி கூறுகின்ற பாடல் இது. அந்த துறைக்கான விளக்கம் பாருங்க. ரகசியமாக சந்தித்த மகிழ்ந்த தலைவன் தன்னை திருமணம் செய்து கொள்வதற்குரிய களத்தை கூறாமல் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கின்றான். அதனால் மனம் நொந்த தலைவி தோழியிடத்து தன் துன்ப நிலையை கூறி வருத்தப்படுகின்றார். இதுதான் இந்த துறைக்கான விளக்கம். அந்த பாடலோட பொருளை பாருங்க. தோழி: என் காதலன் என்னை தனியாக சந்தித்து மகிழ்ந்தான். அப்போது உன்னை விரைவில் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதி கூறிய போது அந்த நேரத்தில் அவன் ஒருவன் மட்டுமே சாட்சியாக இருந்தான். வேறு சாட்சிகள் யாரும் இல்லை. அவன் தான் அன்றைக்கு கொடுத்த வாக்கினை காக்காமல் பொய்த்தவன் ஆனான். நான் என்ன செய்வேனோ? திணையினது தலைனை போல விளங்கும் சிறிய பசுமையான கால்களை கொண்டதும் தனக்கு உணவாகிய ஆறல் மீனை ஒழுகுகின்ற நீரிடத்தை எதிர்பார்த்து நிற்பதுமாகிய நாரையும் அன்று இருந்தது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தலைவனும் தலைவியும் சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது அந்த தலைவன் ஒரு உத்தரவாதம் தரான், நான் உன்னை சீக்கிரமாக திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அவன் சொல்லும்பொழுது அங்கே தலைவனும் தலைவி மட்டும்தான் இருந்தாங்க, வேறு யாரும் இல்லை. சாட்சிக்கு யாரும் இல்லை. அவன் சொன்னதை கேட்பதற்கு, சாட்சி சொல்வதற்கு அங்கே யாருமே இல்லை. ஆனால் ஒரு கொக்கு மட்டும் இருந்ததாம். அந்த கொக்கு கூட பாருங்க, அந்த கொக்குக்கு ஒரு ஓமை சொல்கிற பாருங்க. திணையினுடைய தாள் போல அதனுடைய கால், அந்த கொக்கினுடைய கால் அந்த திணையோட தாளினை போல இருக்கின்றதாம். திணையினது தலைனை போல விளங்கும் சிறிய பசுமையான கால்களை கொண்டதும் கொக்கு என்ன பண்ணுதான், தனக்கு உணவு தேடுகிறது. அதாவது மீன் வருமா, ஆறல் மீன், அந்த மீன் வருமா என்று அந்த மீன் மேலேயே கண்ணு கருத்தமாக அந்த கொக்கு இருக்கிறது. ஆமாம், தலைவன் சொல்லும்போது அந்த கொக்கு இருந்தது. ஆனால் அந்த கொக்கு கூட சாட்சி சொல்லாது. ஏன்னா அது அதனுடைய இரையை தேடி அதில் கவனமாக இருந்திருக்கும் என்று தலைவி சொல்லுகின்றார். யாருமே சாட்சி இல்லை, கொக்கு மட்டும்தான் சாட்சி. ஆனால் அந்த கொக்கு சாட்சி சொல்லாது அப்படின்னு வருந்துகின்றார். அந்த பாடலை பாருங்கள். யாரும் இல்லை, தானே கலவன், தான் அது பொய்ப்பின் யான் எவன் செய்கோ, திணைத்தாள் அன்ன சிறு பசுங்கால் ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் அனந்த ஞான்றே. கருத்து, இந்த பாடலோட கருத்து: காதலன் கொடுத்த வாக்கை காப்பாற்றாத கொடுங்கோலன் ஆனான். அவன் வாக்கு கொடுத்ததற்கு சாட்சிகளும் யாரும் இல்லை. இனி நான் என்ன செய்வனோ என்று வருந்துவதாகும். விளக்கம்: கலவன் களத்திடனாக இருந்த நடுவன், யாரும் வேறு யாரும் எந்த மனிதரும் இல்லை என்று பொருள். தான் அது பொய்ப்பின் என்பதில் அது என்பது அவன் கொடுத்த வாக்கினை குறிப்பதாகும். குறுகும் உண்டு என்று தான் கண்டதொரு சான்றை கூறியது. அது கேட்டும் இருக்கலாம் என்றாலும் அது சாட்சி கூறாது. அந்த கொக்கு அவன் சொன்னதை கேட்டிருக்கலாம், ஆனால் அது சாட்சி சொல்லாது அப்படின்னு சொல்கிறார். மேலும் அது ஆறல் என்னும் மீனை கொன்று தின்னும் கருத்துடன் நின்றிருத்தலால் அது நடுநிலையாக நின்று சாட்சி சொல்லும் தகுதியும் அதற்கு இல்லை என்பதனை கருத்தாக கொள்கின்றார் தலைவி. அதாவது அந்த கொக்கு நடுநிலையாக இருக்காது. ஏன்னா அது இன்னொரு உயிரை கொன்று தின்னக்கூடியது. அந்த மீனை கொள்ளுகின்ற கொக்கை போல என் உயிரை கொள்ளுகின்ற கொடியவனானான் இந்த தலைவன் என்று அந்த தலைவி சொல்கின்றார். கடைசியில் என்ன சொல்கிறான்? நான் என் செய்கோ என்றது, நான் உயிர் தொலைப்பதை தவிர எந்த வழியும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்கின்றார். அவன் என்னை விரைவில் திருமணம் செய்து கொள்ள வென்றால் செத்து போவதை தவிர வேறு வழி தெரியவில்லை என்று இந்த தலைவி கலங்குகின்றார். நன்றி, வணக்கம். இலக்கியம் இலக்கணம் இனிமையாய் இயம்பிடும், இன்பமாயறம் பொருள் உலகினு களித்திடும், பல உண்மையை உரிமையை உலகினு குணர்த்திடும், பொது பொருளுரை தெளிவுற பகன்றிடும், தலைமுறை அறிந்திட அரசியல் விளக்கிடும், இதில் பதிவுகள் தினம் வரும் பல பொருள் தரும், பார்த்திடு விரும்பிடு பகிர்ந்திடு கரித்திடு, இந்த வளையொளி தங்க தமிழ் வலை காட்சி.